கைஸ் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா உலக செந்நாய்கள் தினம். செந்நாய்கள்னால் உங்களுக்கு தெரியும், இந்தியன் டோல்ஸ்ன்னு சொல்லக்கூடிய இந்தியன் ஒயில் டாக்ஸ், இல்லைனா ஏசியன் ஒயில் டாக்னு சொல்லுவாங்க. இது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் கங்கை நதிக்கு தெற்கு பகுதிகளில் அதிகமாக காணப்படுது. மத்திய இந்தியா, சவுத் இந்தியாவிலலாம் இதோட எண்ணிக்கை பார்த்தீங்கன்னா 2500க்கும் குறைவாக தான் இருக்குது. இதோட ஆயுள் காலம்னு பார்த்தீங்கன்னா சிறைப்பிடிக்கப்பட்ட நாய்கள் 15லேருந்து 16 ஆண்டுகள் வரை வாழுது. இது ஒரு வகையான சத்தத்தை எழுப்பும், விஷல் சத்தம். அதனால தான் இதை டோல்னு சொல்கிறாங்க. கேனிட் ஃபேமிலியை சேர்ந்த இதோட அறிவியல் பேர் என்னென்னு பார்த்தீங்கன்னா கோன் அல்பினஸ் அப்படிங்கிற அறிவியல் பேர் இதுக்கு. ஓநாய்கள் மாதிரி குறைக்கிறதில்ல, ஊளையிடுறதில்லை, ஒரு விதமான முணுங்கல் சவுண்டை மட்டும்தான் இது எழுப்புது. இது பார்த்திங்கன்னா சமூக விலங்குகள். அதாவது இதில் மற்ற ஓநாய் கூட்டங்கள் அதெல்லாம் பார்த்திங்கன்னா ஆல்பா மேல் ஃபீமேல் மட்டும்தான் இனப்பெருக்கம் செய்யும். ஆனால் டோல்களை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. 2-3 பெண்கள் இனப்பெருக்க ஜோடிகள் அதில் ஒரு கூட்டத்தில் இருக்குது. இது ஒரு கூட்டம் பார்த்திங்கன்னா 12லேருந்து 40 நாய்கள் வரை இருக்கக்கூடிய ஒரு கூட்டமாக இருக்குது. செந்நாய் பார்த்திங்கன்னா IUCNல ரெட் லிஸ்ட்டில் வகைப்படுத்தப்பட்டிருக்கு, அதாவது சிவப்பு பட்டியலில் இருக்குது. ஏன்னு பார்த்தீங்கன்னா இதோட வாழ்விட அழிப்பு, இறைகள் எண்ணிக்கை குறைந்தது, அதுக்கப்புறம் மற்ற நாய்கள் மூலமாக தெருநாய்கள் மூலமாக பரவுகிற நோய். குறிப்பாக சொல்லணும்னா கேனைன் டிஸ்டெம்பர்னு சொல்லக்கூடிய ஒரு வகையான வைரஸ் தாக்குதல் இதை அதிகமாக பாதிக்குது. உணவு முறைன்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா மான்கள், சின்ன சின்ன பாலூட்டிகள், சின்ன பூச்சிகள், வண்டுகள் இதெல்லாம் சாப்பிடுது. மற்ற நாய்கள் இனத்தை விட இது என்ன பண்ணுதுன்னா காய்கறிகளை விரும்பி சாப்பிட்றதா ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சிருக்காங்க. காய்கறிகள், மற்ற மூலிகை தாவரங்களெல்லாம் இது அதிகமாக உட்கொள்ளுது.